ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரெக்னன்சி டயத்தில் நான் என்னென்ன டெய்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ டைம் 6:30 ஆகுது. நம்ம மாடிக்கு கிளம்பி வந்தாச்சு. நல்லா ஒரு சொம்பு தண்ணியை நல்லா குடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம மாடிக்கு வந்துட்டோம். நான் மில்க் காய வச்சு ஒரு கப்பில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா ஒரு 40 மினிட்ஸ் நல்லா வாக்கிங் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரீயாக அதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா வாக்கிங் போகணும். வாக்கிங் போய்ட்டு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். டெய்லி இதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் 7th மந்த்லேருந்து இதை பண்ணணும். நான் அடிக்கடி டேக்கா விட்டுருவேன். ஆனால் இப்போது 9th மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, ஸோ நான் டெய்லி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம். ஸோ இப்போ 6:30 to நம்ம 7:10 வரைக்கும் நம்ம நடக்கணும். நடந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு நம்ம மார்னிங் இன்றைக்கி நம்ம என்னென்ன டிஃபன் செஞ்சு சாப்பிட போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நடந்துகிட்ருக்கோம். நல்லா நடக்கணும். நல்லா கை காலை நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டு கன்சீவாக இருக்காங்க. எப்போயுமே நல்லா வாக்கிங் போனால் ரொம்ப ரொம்ப நல்லது. நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்றதுக்கெலாம் கிடையாது. நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் நம்ம உட்காந்துட்டே இருந்தோம்னா பேபிக்கு அவ்வளோவா போகாது. நம்ம நல்லா நடந்து உட்காந்து எந்திரிக்கோம் அப்படின்னா நல்ல பிளட் சர்க்குலேஷன் பாப்பாவுக்கும் நமக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா நடந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொல்லுவாங்க எல்லாருமே, நான்லாம் நடக்கவே இல்லை, ஆனால் எனக்கு நார்மல் தானே ஆச்சு அந்த மாதிரிக்கு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நடந்தால் தான் நார்மல் ஆகும் அப்படின்றது கிடையாது. அது ஒவ்வொருத்தவங்களோட உடம்பை பொறுத்து இருக்குது. நம்ம நடந்து கொடுக்குறது நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது. நம்ம பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். பாப்பாவுக்கு தேவையான ரத்தங்கள் நல்லபடியாக நமக்கு நல்லபடியாக போகும். அந்த ஒரு இதுக்காக தான் நம்ம நல்லா நடந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் நல்லா நடந்து கொடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இது நமக்கு நல்லா நடந்து கொடுக்குறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 7:20 ஆயிடுச்சு. நான் 20 வரைக்கும் நடந்திருக்கேன். இப்போ மில்க்கும் நல்லா ஆறிட்டு நம்ம இப்போ மில்கை குடிச்சிட்டு, ஏன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மில்க்கு குடிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலான்னு பார்த்தேன். நான் டைம் பார்க்காம வேகமாக நடந்துகிட்டே இருந்தேன்னா, அதனால் நான் சரி பசிக்குது, ஃபஸ்ட்டு மில்கை குடிச்சிட்டு இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, நாட்டு சர்க்கரையும் பால் மட்டும்தான் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மெதுவாக மில்க்கு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணலாம். கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம மார்னிங் போய் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும். செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபேஸ்லேயே நல்லா சன்ரைஸ் அடிக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பொசிஷனில் உட்காந்துருக்கோம்னா, இதுக்கு பேர் தான் பட்டர்ஃப்ளை பொசிஷன். இப்போ நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம்னா, பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் செய்ய போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சது ஒரு 4 எக்ஸசைஸ், அதவே நான் திருப்பி செஞ்சிட்ருப்பேன். எப்படியாவது கடவுளோட கிருபையில் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகணும். நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த பொசிஷனில் நம்ம உட்காந்துக்கிறோம். உட்காந்துக்கிட்டு 1 2 இந்த பொசிஷனில் நம்ம உட்காந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்துட்டு 1 2 1 2 1 2 இந்த மணிக்கு தான் நம்ம பட்டர்ஃப்ளை ஆசனம் செய்யணும். நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். இன்னும் நம்ம நல்லா காலு கையை நீட்டி நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம். எனக்கு ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிட்டு, அதனால் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துக்கிறலாமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருந்தேன். அடுத்து நம்ம மூச்சு பயிற்சி
அது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் தான் பண்ண போகிறோம். இது பாப்பாவுக்கும் நமக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு நிறைய எக்ஸசைஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த மணிக்கு கன்சீவாக இருக்க எல்லாருமே இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா மூச்சை நல்லா இழுத்து உள்ளே விட்டு அடுத்து வந்து நல்லா அதே மூச்சை நல்லா வெளியே விடணும். அப்போ வந்து நமக்கும் பாப்பாவுக்கும் நல்ல உள்ள சுத்தமான காற்று அந்த காலங்காத்தால் அந்த அந்த காற்றை வந்து நம்ம சுவாசிக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்போமா, அந்த அந்த ஸ்மெல்லு, அந்த கிச்சன் ஸ்மெல்லு, அந்த வீட்டோட ஸ்மெல் அதுக்குள்ளே தான் நம்ம இருப்போம். ஸோ வந்து நம்ம காலங்காத்தால் எந்திரிச்சு நல்லா அந்த குருவி சவுண்டுகளோட நம்ம வந்து அந்த பச்சை பசேன்னு இருக்க அந்த மரங்களை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து எக்ஸசைஸ் செய்யும்போது அது பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாப்பாவோட மூளை வளர்ச்சி எல்லாத்துக்குமே நல்லது. நம்மளும் நல்லா ஹெல்த்தியாக இருப்போம். ஸோ வந்து மார்னிங் வந்து அந்த ஒரு நானே 6:30க்கு எந்திரிச்சிருக்கேன். அதுவே லேட்டு. ஒரு 6 o'clock or 5:45 இந்த டைமில் எந்திரிச்சு ஒரு 7:30க்கெல்லாம் முடிச்சு நம்ம உள்ளே போயிடணும். ஏன்னா இப்போ பாருங்கள் நல்லா எனக்குள்ள வெயில், சரியான வெயில் அடிச்சிட்ருக்கு. ஆனால் இதில் தான் நான் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். சன்லைட் படுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஏன்னா வைட்டமின் டி நமக்கு கிடைக்குது. ஸோ வந்து இது நல்லதாக நமக்கு வந்து இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் மார்னிங் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நல்லா வாயுவிலேயே நான் மூச்சை உள்ளே இழுத்து விடுறேன். ஸோ இந்த மணிக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எக்ஸசைஸ் பண்ணால் நல்லா வேர்த்து நம்மளோட கெட்ட வேர்வையெல்லாம் வெளியே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இவ்வளோதான் நம்மளோட எக்ஸசைஸ். இதுக்கப்புறம் வந்து என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ், வேர்த்து ஊத ஆரம்பிச்சிருச்சு. சரி, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த எக்ஸசைஸ் பேர்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நானாக சும்மா காலை நீட்டி தூக்கி வச்சு இது பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா இது வந்து நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நல்லா வந்து நம்ம உட்காந்து கொடுத்து எழுந்திரிச்சோன்னா இதுக்கு வந்து நம்ம டக் வாக் மணிக்கு நம்ம வந்து இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாமே ஒவ்வொரு எக்ஸசைஸ் கொஞ்சம் ஈஸியான எக்ஸசைஸாக தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். சும்மா இதெல்லாம் நமக்கு வந்து சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் லைஃப்லலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த எக்ஸசைஸ்லாம். அடுத்து வந்து மார்ச் பாஸ் பண்ணிகிட்ருப்பேன். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மணிக்கு வந்து நான் என்சிசியில் பண்ணியிருக்கேன் நல்லா. அப்புறம் நம்ம ஸ்கூல் டைமில் பண்ணியிருப்போம், அதையும் சேர்த்து பண்ணுவோமே. இதெல்லாம் சொல்லவே இல்லை யாருமே இப்படிலாம் பண்ணணும்னு. ஆனால் நானும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி கொடுக்குறேன். பாப்பா நல்லா ஜாலியாக வயிற்றுக்குள்ளே மொண்டிகிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நானும் சரி ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம நார்மல் ஆக்கணும், அந்த ஒரு மைண்டு தான் எனக்கு. இன்னொன்று நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட இப்படி வந்து மாடியில் வந்து நல்லா ஜில்லுன்னு காற்றோட இந்த வெயிலோட நல்லா ஜாலியாக இருக்கும்போது அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. முக்கியமான எக்ஸசைஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உட்காந்து நல்லா எந்திரிக்கணும். இது வந்து நார்மல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பெரியவங்க எல்லாருமே சொன்னாங்க. நான் இதை டெய்லி ஓயாமல் ஃபாலோ பண்ணுவேன். எப்போ வேணாலும் நான் ஃப்ரீயாக இருக்க டைம்லலாம் இதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பப்போ எங்கள் ஊர் பாஷை வரும், கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த எக்ஸசைஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா உட்காந்து எந்திரிக்கும் போது அந்த கர்ப்பப்பையோட வாயு வந்து நெக்ஸ்ட் வந்து நான் வந்து டக்குனு சப்பாத்தி அப்படின்னு சொன்னாங்க இருந்தது. அதில் வந்து நான் பூரி போட்டுட்டு குருமா ரெடி பண்ணிட்டேன். எனக்கு வந்து நல்ல ஆயில் ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கன்சீவ் இருக்கும்போது பிடிச்சி நல்லா சூடு அப்படியே எண்ணெய் ஊற்றி சாப்பிடணும் இந்த மணிக்கு பிடிச்சிச்சு. அடுத்து வந்து செக்கப்புக்காக பிஹெச் போயிருந்தேன். பிரைமரி ஹெல்த் சென்டர் போயிருந்தேன். நான் ப்ரெஷர், சுகர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஹீமோக்ளோபின்லாம் செக் பண்ணிவிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மெமரிஸ்க்காக கொஞ்சம் சொல்லிட்டு ஒரு அக்காட்ட கொடுத்து எடுக்க சொன்னேன். உண்மையிலே நல்லா அங்கே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. எதுக்கு நம்ம வெளியில் போய் 1000 or 2000 பே பண்ணி செக் பண்ணிவிட்டு அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் எங்கள் டாக்டரே தான் இங்கே அனுப்பி விட்டாங்க. நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் ஜிஹெச்லேயே பாருங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் அங்கேயே போயிட்டேன். அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. அடுத்து மதியத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி ராவின் தான் சமைச்சிருந்தாங்க. பாகக்காய் பொரியலும். ஏன்னா நான் செக்கப்புக்கு போயிட்டேன். அதனால் வந்து அவங்க என்னை ட்ராப் பண்ணிட்டு வந்து அங்கே 3 hours அங்கே தான் இருக்கணும் ஹாஸ்பிட்டலில். அதனால் அவங்களே வந்து குக் பண்ணிட்டாங்க. முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு பிடிச்ச சால மீன் குழம்பு வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சால மீன் குழம்பு வந்து. அதுவும் எனக்கு பாவக்காய் அதை விட பிடிக்கும். எனக்கு பாவக்காய்னா ரொம்ப ரொம்ப உயிர் எனக்கும் ராவினுக்கும். ஸோ நல்லா ஒரு வெளுத்து கட்டிட்டேன். ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க கன்சீவாக இருக்கும்போது கம்மியாக சாப்பிடுங்கன்னு. எனக்கு அப்போ தான் நல்லா சாப்பிட தோணுச்சு. அதாவது ஒரு 5th month அப்புறம். ஆனால் கம்மியாக தானே சாப்பிட்டாகணும். ஏன்னா வயிற்றுக்குள்ளே இடம் இருக்காது, கொஞ்சம் தான் இடம் இருக்கும். அடுத்து வந்து சாப்பிட்டாச்சு. நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டேன். இப்போ ஈவினிங் டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், அதே மணிக்கு நான் அந்த உட்காந்து எந்திரிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எக்ஸசைஸ் தான் நான் அடிக்கடி ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு. எனக்கு நான் வாட்டுக்கு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு
ஏன்னா நான் சரியான ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் வந்துட்டு அப்போ வந்து நல்லா உட்காந்து எந்திரிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நல்லா ஏற்ற வீடு இந்த வீடு வந்துட்டு நல்லா கம்பியை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு நல்லா உட்காந்து எந்திரிப்பேன். நல்லா நடந்து கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அது பக்கத்தில் நல்லா குருவி சவுண்ட்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருக்கும். மாமரம் இருக்கும், கொய்யா மரம் இருக்கும். நான் கொய்யாக்காய் அப்பப்போ ஆட்டையை போட்டு சாப்பிட்ருவேன். பக்கத்து வீட்டுக்காரங்க கொய்யாக்காய், அதுமாதிரிக்கு முருங்கை மரம் சொல்லவே தேவையில்லை. முருங்கை மரத்துலேருந்து டெய்லி முருங்கைக்காய் முருங்கைக்கீரை பறித்து சூப் வச்சு குடிப்பேன். ஹீமோகுளோபின் நல்லா எனக்கு குறையவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 13க்கு கீழே எனக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து குறையவே கிடையாது. ஏன்னா நான் டெய்லி நல்லா முருங்கைக்கீரை எடுத்துக்கிடுவேன். முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாட்டி முருங்கைக்கீரை சூப் நான் டெய்லி சாப்பிடுவேன். அதனாலேயே வந்து எனக்கு குறையவே இல்லை. ஸோ வந்து நீங்களும் நல்லா முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு வந்து பிஹெச்சில் கொடுத்த அந்த இது ப்ரோட்டீன் பவுடர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நான் எப்பயுமே மார்னிங் வந்து நாட்டு சக்கரை போட்டு 1 கப் நிறையா பால் சாப்பிடுவேன். ஈவினிங் வந்து அந்த ப்ரோட்டீன் பவுடரில் வந்து 1 ஸ்பூன் அவங்க கொடுத்துருக்கறதுல 1 ஸ்பூன் போட்டு நல்லா அதை வந்து கலக்கி அதை வந்து நான் குடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பவுட்ரு கிடச்சா தயவு செஞ்சு குடிக்காம மட்டும் விட்டுறாதீங்க. நான்லாம் திருப்பி கேட்டேன், எனக்குலாம் கிடைக்கல. நான் பார்க்குற இடத்துல வந்துட்டு மதுரையில் ஒரே ஒரு பாக்ஸ் தான் கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் ஊரில் வந்து 3 பாக்ஸ் கொடுப்பாங்களாம். இது போக லஞ்செல்லாம் கொடுப்பாங்களாம். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இங்கே எனக்கு ஒன்றுமே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து எனக்கு இந்த கொடுத்ததே ஒரே ஒரு கிட்டு தான் கொடுத்தாங்க. அதவே நான் பாப்பா பிறக்கும் வந்துட்டிக்குமே நான் வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டேன். அடுத்து நைட்டு வந்து சப்பாத்தியும் குடமிளகாயை வச்சு ஒரு குருமா பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குருமா வந்துட்டு. நல்லா தக்காளி வெங்காயத்தெல்லாம் நல்லா மிக்சியில் அடித்து அதை நல்லா வதக்கிட்டு இந்த கேப்சிகம் போட்டு செய்கிறது. அடுத்து நைட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு நைட்டும் வாக் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த சாப்பிட்டதெல்லாம் செரிமானம் ஆகணும்ல. அப்புறம் நைட்டு 1 கப் பால் குடிச்சிட்டு அப்புறம் எனக்கு நான் கால்சியம் டேப்லெட் சாப்பிடுவேன் நைட்டு. ஆஃப்டர்நூன் வந்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக வந்து அயன் ஃபோலிக் சாப்பிடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து டேப்லெட்டில் கண்டிப்பாக